என்ன செய்யற? அந்த ஒரு ஈய வாய் மட்டும் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க கீழே உட்காந்து ஒருத்தர் அந்த ஈய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க உட்காந்தா இங்க இருக்கு ஈ. அந்த ஒரு ஈவை எம்பிட்டு நேரம் பார்த்தேன். என்ன மூக்கு இப்படி? என்னாச்சு மூக்கு? மூக்கெல்லாம் அவ்வளோ அழுக்கா வச்சிருக்க. என்னவா வரி? என்ன என்னாச்சு? அழுக்கு வர மாட்டேங்குது. சரி அவ்வளோ அறிவுடா நீ. அமைதியா நிற்பான் இவன். ஏ பொட்டேட்டோ, இவனுக்கு என்னமா சாசா உனக்கு கூட வேணுமாக்கும்? அம்மா கீழே இருந்து கூட எடுத்து வந்து தரேன்டா. நல்லா பிச்சு போட்டீங்க. சமத்து பிள்ளைங்களா? இவன் என் பின்னாடியே சுத்துறியான். இந்த குட்டி பாய என் பின்னாடியே சுத்துதுடா. பின்னாடியே சுத்துதுடா இந்த பிள்ளை. என்னம்மா அம்மாக்கு முட்டை கொடு. முட்டை கொடுறி. அம்மாக்கு ஒரு முட்டை கொடுறி. இப்போ நான் தரேன். உடனே சுத்தி சுத்தி வந்துருவீங்க. பொட்டேட்டோ வைக்க வாமா. இங்க வந்து நான் பாட்டுக்கு இப்படியே உட்காந்துக்கணும். அப்ப இவங்க ஜாலியா இருப்பானுங்க. இவங்க தெரியுமா? அம்மா உட்காந்து இருக்கணும்னு சொல்லி என் பிள்ளைங்க எல்லாம் கீழே இறங்கி உட்காந்துட்டாங்க. அதனாலதான். என்னடா இவன் இருக்கான்ல, இவன் தான் கீழே தள்ளி விட்டுருக்கான். இவன் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே திருட்டு தடவை எட்டி பாக்குறேன். எவன்டா உடைச்சதுன்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருந்தனா. அப்படி இதுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா இப்படியே உட்காந்து மூஞ்சி மறைச்சிக்கிட்டு இருந்தியா? சிஞ்சுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி அவனை தூக்கிட்டே இவன் பாருங்க. என்னடி பாக்குறேன்? கடிக்காது. நான் இறங்கி வேற உட்காரு. அவனை இங்க பாரு. அவனை தூக்கிட்டு கீழே இருந்து என் காலை கடிச்சுக்கிட்டே கிடக்குறா. தூக்க சொல்லி இங்கிட்டு ஒண்ணு கடிக்குது, அங்க ஒண்ணு கடிக்குது. சுருக்கு சுருக்குன்னு கடிச்சு வைக்கிறாருங்க. நம்ம கீழே உட்காரோம். இது இவங்க நம்மளைய அவனை ஒரு கோச்சு தம்பி உட்காரு பாரு. இறக்கி விட்டுட்டு எப்படி போறத பாத்தீங்களா? இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடக்கமான ஒரு இடம் வேணும். யார் இப்படி வந்து உட்காந்தாலும் இந்த மாதிரி உள்ள போய் மடிக்குள்ள போய் உட்காந்து புதஞ்சுக்கிறது. இங்க பாரு, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பூனைக்குட்டிக்கு முடி கொட்டலையா அப்படின்னு. இங்க பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் முடியாதான் இருக்கும். என்ன பண்றது? வேற வழி இல்லை. முடிய பார்த்தோம்னா இவங்கள வளர்க்கறது கஷ்டம் இல்ல. அதனால நான் வந்து இப்ப உடம்பு முடியலன்றதா அதிகமா வந்து நான் இவங்க கூட ஒரு வாரமாவே 10 நாளாவே 15 நாள் கட்ட இருக்கு. அதிகமா இருக்கிறது இல்ல. அப்பப்ப மட்டும் ஒரு காலையில சாயங்காலம் மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். அதனாலயே அவங்களுக்கு நான் வந்ததுமே எல்லாம் கூட்டமா நம் மேல ஏறி வந்தேன்னா கீழே தான் படுத்துருப்பானுங்க. பால்கனியில படுத்துட்டு இருந்தாங்கன்னா நான் வந்தேன்னா பின்னாடியே எல்லாரும் ஒடியாந்துருவானுங்க. இவரு துணி கிடக்குது. இது மூட்டை, துணி மூட்டை. இங்க இது கூட போறது. இந்த ட்ரெஸ்ஸை எப்படி நான் துடைக்கிறது? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி துடைக்கிறது? இங்க பாரு. அப்புறமா இவங்களை பார்த்தாலே ஏதாவது சொல்ல தோணுமா சொல்லுங்க? இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா இவங்களை கொஞ்சரதை பாக்குறப்பவே யாருக்காவது குறை சொல்ல தோணுமா? அவ்வளவு பாசத்தை காட்டுற இந்த பிள்ளைங்களை என்ன குறை சொல்றீங்க? பிள்ளைங்களை எல்லாம் குறை சொல்ல என்னதான் குறை சொல்றீங்க? என்ன மாமா? ஏண்டா இது வந்து ஃபீமேல் கேட்டு நினைச்சுட்டாங்க. அவன் வந்து பையன் தான். யாஷா பையன். யாஷா அவன் பேரு. அவன் வந்து பையன். முதல்ல பிறந்த 5 குட்டியில அவன் ஒரு குட்டி. தலையில வந்து ஒரு புள்ளி, கருப்பா ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா? அவன் தான் அவன். ஷாஷாவும் 2 பேரும் விளையாடுறாங்க. சண்டை கூட போட்டுக்கல, விளையாடிக்கிறாங்க 2 பேரும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரிப்ளை தான் பண்ண போறோம். என்ன கமெண்ட்டுக்கு ரிப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. உங்களுக்கு பிடிச்சா பூனைக்குட்டிங்களை பிடிச்சா நீங்க பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லாத ஒண்ணு. நான் வந்து உங்களை வந்து ஏதாவது தரக்குறைவாவோ இல்லை உங்க ஃபேமிலியை பத்தியோ நான் பேசினேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே அளவு தான் எங்களுக்கும் வலிக்கும். யூடியூபர் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்லாம் பேசக்கூடாதுங்க. பேசுறதுக்காகவும் ஒரு வரைமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை தாண்டி பேசினா யாரா இருந்தாலும் கோவம் வரும். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு ஹார்ஸா பேசினா அவங்களுக்கே கோவம் வரும். அப்ப பெரிய மனுஷன் எனக்கு கோவம் வராதா? அந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து இந்த ஒரு வாரத்துல ஒரு 14 கமெண்ட் வந்திருக்கும் ஒரே ஒருத்தங்க கிட்ட இருந்து. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் கமெண்ட் நான் சொல்றேன்.
பூடு குட்டிங்களை வந்து அவங்களா சாப்பிட வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி வளர்த்துக்கோ. நீ உனக்கு உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, அதாவது நாங்கள் செத்து போயிட்டோம்னா, நான் வந்து இந்த செத்து போறது வைக்கிறதெல்லாம் சென்டிமெண்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படி சொல்றப்போ சங்கடமா இருக்குல்ல, எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு. ஏன்டா உனக்கு உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, அதாவது நாங்கள் செத்து போயிட்டோம்னா உன் பூனை குட்டிங்களை தான் எதுவுமே சாப்பிட முடியாம அதுகளும் செத்து போயிடும். அதனால அதுகளுக்கு தனியா விட்டு எங்கேயாவது வெளியில விட்டு அதுங்க வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட் பண்ணவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயும் காணோம், தைரியமே இல்லாம ஃபேக் ஐடி வச்சு கமெண்ட் பண்ற உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரிஜினல் ஐடியில வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நேரடியாக நான் வந்து மறுபடியும் இதை விட ஹாஸாவே பேசியிருப்பேன். ஆனா உங்களுக்கு வந்து தைரியம் இல்லாததுனாலதான் ஃபேக் ஐடி வச்சு நீங்க பேசுறீங்க. அவங்களையும் தொடர்ந்து ஒரு மாதிரியான வார்த்தைகள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிடலாம், சரி ஏதோ ஒருத்தவங்க தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அதையே ரெகுலரா பண்றப்ப நமக்கு காண்டு ஆகுமா ஆகாத. அப்புறமா இப்போ லாஸ்டா போட்ட வீடியோல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வீட்டை சுற்றி காலியா இடம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா பூனைங்கள் பெட்டுங்கள்லாம் வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க போய் அவங்களோட கமெண்ட்ல ரிப்ளைல பலிக்குதுடா, அவங்க ரிப்ளைல போயிட்டு வீட்டை சுற்றிலாம் டைல்ஸ் போட்டு வச்சிருக்கு என்னென்னமோ இது நான் பார்த்தே கூட சொல்றேன். நீங்க நினைக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னா, அது நெகட்டிவ் கமெண்டா இருந்தாலும் பேச்சுக்கு ஒரு வரமுறை வேணாம. பிளேஸ் எல்லாம் இருக்கு, இந்த மூதேவி பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க. என் வீட்டுல பார்க்கிங் டைல்ஸ் போட்டுக்கன்னா என்ன போட்டுக்கன்னு உனக்கு வந்து தெரியுமா? முதல்ல வந்து எங்க இருக்கோ ஏதா இருக்கோ அவங்க எப்படி வளர்க்குறாங்க என்ன பண்றாங்கன்றத உங்களுக்கே ஐடியா இல்லாதப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் பண்றது ரொம்ப தப்பு. அப்புறமா செரின் வந்து ரொம்ப புளித்தி மாதிரி, அந்த புளித்தினா என்னன்னு கூட தெரியல, ரொம்ப பெரிய புளித்தி மாதிரி. செரின் ஒரு புளித்தி. எதுக்கு உனக்கு இவ்வளவு காண்டு, எதுக்கு உனக்கு இவ்வளவு வைத்தறிச்சல்? எனக்கு ஒண்ணுக்குள்ள உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் பூனை குட்டி வளங்க, நீங்களும் வளர்த்து வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க, பெரிய யூடியூபர் ஆகுங்க, கோடி கோடியா சம்பாதிங்க. உங்களை என்னால பிடிச்சிட்டா இருக்கேன். யாரு வேணாலும் யூடியூப் ஆரம்பிக்கலாம், யாரு வேணாலும் போகலாம். ஒவ்வொரு உலகங்களை கோடிக்கணக்கான கோடி மில்லியன் கூட சொல்லலாம், கோடி கோடியா சேனல் வச்சிருக்காங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, பூனை குட்டிங்களே அவ்வளவு போடுறாங்க. நீங்களும் போடு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீயும் போடு, நீயும் வள. உனக்கு வீட்டு முன்னாடி இடம் இருந்ததுன்னா நீ வீட்டு முன்னாடி பூனை குட்டியை வாங்கி வளர்ப்பியோ இடத்த வளர்ப்பியோ வளர்த்துட்டு போ. நீ எதுக்கு என்னைய சொல்ற புளித்தியா அது இதுன்னு சொல்லி கேவலமாலாம் பேசிட்டு இருக்கு? என்ன அர்த்தம்? இதாவது சோசியல் மீடியால வந்து ஒரு நாகரிகமான பேச்சு ஒரு கமெண்ட் பண்ணலைன்னா அப்போ உங்களோட அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து நான் பேசுறது என்னக்கா இப்படி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு உங்களோட வார்த்தைகள்லாம். அவங்க கமெண்ட்டை தேடியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. சில நேரங்களில் சரி ஒரு கமெண்ட் பார்க்குறப்போ சரி விட்டு இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு போறாங்க, அவங்க வாட் பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டா இது ரெகுலராக தொடருது. அதனாலதான் நான் பேசுறேன். மற்றபடி வேற வந்து அவங்கள சங்கடப்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. ஒரு சோசியல் மீடியால ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒருமையில பேசுறதே தவறு. அதுவும் இல்லாத கேவலமான வார்த்தைகள் பேசுறது அதை விட தவறு. நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கு மட்டும் இல்ல எங்கேயுமே போய் பண்ணாதீங்க, அசிங்கமா இருக்கு. இப்ப இருப்பா எப்பவாவது சரி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது என்ன டார்கெட் பண்ணி வேணும்னே அந்த காண்டு அவங்க அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க காண்டு ஆகுறது அவங்க வயிற்றுச்சல் வந்து அப்படியே அப்பட்டமா தெரியும். அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. சரி போங்க, இதோட விட்டுக்கோங்க. உங்களோட ஃபேக் ஐடியோ நீங்க ஒரிஜினல் ஐடியோ அது உங்களோட வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் எனக்கும் பண்ணாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. பெட்டு வந்து பிடிக்கிறதுனால எல்லாரும் பாக்குறாங்க, அதுல ஒரு சந்தோஷம். நிறைய பெட் லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூனைக்குட்டிங்களோ நாய்க்குட்டிங்களோ வளர்க்குறத பாக்குறப்போ அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாக்குறாங்க, பார்த்து சந்தோஷப்படட்டுமே. உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சங்கடம்னு தெரியல. சரி விடுங்க, அது அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, போன வீடியோல வந்து நான் நிறைய இது மாசமானா 15 நாளைக்கு ஒருக்க எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு சொல்லி வீடியோ கம்மியான பிரைஸ்ல எங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை ஏசிலாம் போட்டு மெயின்டைன் பண்ற லாபம் இல்லாமையே நீ பண்ணுவேன், லட்சக்கணக்கில் கேட்டுக்கு உனக்கு வருமானம் வருது, பணம் பண்றதுக்கு என்ன அப்படின்னு நக்கலா கேட்டிருந்தாங்க. லட்சங்கள் எல்லாம் வருமானம் வரலைங்க, கோடி கோடியா வருது. நீங்கள் வேணா கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. ஒரு கோடி வருது, அதுல ஒரு 2 லட்சம் உங்களுக்கு கொடுத்து விடுறேன், நீங்களும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இரு இங்க பிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இருமா இரு. சரிம்மா வலிக்குதுடா அம்மாக்கு. பரண்டாது பின்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லாம் புடிச்சு குத்திக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெகை வளர்ந்துருச்சு உனக்கு, அதுக்குள்ளேயும்
20 நாள் கூட ஆகல, குளிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே நகத்தை இப்படி வளர்த்து வச்சிருக்க. ஏண்டா டேய், ஏண்டி டேய், ஏண்டி கொடிக்காதடி கொடிக்காதடி. அப்புறம் என்னன்னா கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. என்னத்துக்கு இப்படி உங்களுக்கு தெரியுமா? ஏசி வாங்கி போட்டிருக்கதே இஎம்ஐல தான் வாங்கி போட்டிருக்கேன். மாசமான இஎம்ஐ 6 மாசத்துக்கு இஎம்ஐ போட்டு இப்போ என்ன 3 மாசம் கட்டி முடிச்சிருக்கேன். இன்னும் 3 மாசம் இருக்கு. வேணும்னா ஒரு 3 இஎம்ஐ நீங்க கூட கட்டி விடுங்க, சரியா? அப்புறம் அது கூட எனக்கு சந்தோஷம் தான். பாசமான சாப்பாடு வாங்குறதுக்கு இவங்களுக்கு காசு இல்லாம கிரெடிட் கார்டை போட்டு நான் வந்து ஸ்வைப் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேணும்னா நீங்க கூட செய்யுங்க. இப்ப யார் பிடிச்சிட்டு இருக்கா? நீங்களும் இதே போல செஞ்சு வேணா அந்த கோடிய வருமானத்தை நீங்களும் வாங்கிக்கோங்க. யாரு வேணாங்கிற என்னமோ நான் வந்து நீங்க கோடி கோடியா சம்பாதிக்காதீங்க நான் சொன்ன மாதிரி, நான் மட்டும்தான் சம்பாதிப்பேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. எதுக்கு சும்மா சொல்றது சொல்றீங்க? கொஞ்சம் அதிகமா சொல்லிவிட்டேன், என்ன குறைஞ்சா போயிருவீங்க. லட்சத்தை சொல்றவங்க ஒரு கோடி கோடியா சம்பாதிக்குது இந்த சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன் நானும், சரியா? இது வந்து காமெடியா தான் இருந்துச்சு எனக்கு. இது வந்து ரொம்ப வந்து சங்கடமாக இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் தான் எரிச்சல் வர மாதிரி இருந்துச்சு. இவங்க சொன்னது வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. இவங்க லட்சங்களா ஏன்ப்பா கம்மியா சொல்லிட்டீங்க, ஒரு கோடின்னு சொன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலாவாச்சு இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு, சரியா? அது வந்து கோடிகள்லையோ லட்சங்கள்லையோ வருமானம் வந்ததுன்னா நான் ஏங்க உட்காந்துட்டு இருக்க போறேன்? இவங்களை வந்து நான் பணத்துக்காக வளர்க்குறேன்னு நீங்க முதல்ல நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பணத்துக்காக நான் இவங்களை வளர்க்கவே இல்லை. என்னோட சாஷா குட்டி வந்து தனிமையில இருக்கான்னு சொல்லி ஒரு பொம்பளை பொண்ணு வாங்கினேன். அவன் வந்து இத்தனை பிள்ளைகளை பெற்று போட்டிருக்கேன்னு சொல்லி நான் பாட்டியா இருக்கேன்னு சொல்லி சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட காசுக்காக வளர்க்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க வெயில் காலத்துல எங்களோட ஹெல்த்துக்காக மட்டும்தான் அவங்கள தனியா கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னு எங்க கூடயே தான் இருப்போம். இப்பயுமே நாங்க ஃபீல் பண்றது எப்ப 24 மணி நேரம் கூட இருக்க முடியல பிள்ளைங்க கூட அப்படின்னு. நீங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு நான் மேல வந்து உட்காந்து எவ்வளவு முடி. இது வந்து டாக்டர் உண்மையாவே நான் பாக்குறேன், எனக்கு பிசிக்கு பாக்குற டாக்டர் வந்து என்னோட சேனல்லாம் பாப்பாரு. பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோலாம் கேட் வீடியோலாம் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் என்ன பேசுவாருன்னே தெரியாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனா என்ன பண்ணீங்க இந்த தடவை, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, டஸ்ட்ல ஓவரா இருந்தீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தாங்கன்னா அப்புறம் நினைப்பாங்க என்னடா அந்த அம்மா இப்படி பூனைக்குட்டிகளோட எல்லாம் இருந்துகிட்டு வந்து வீசிங் வந்து சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அதனால அதுக்காக தான் இவங்களை வந்து தனியா வச்சிருந்தோம். எங்களை பணத்துக்காக வளர்க்குறோம், காசுக்காக வளர்க்குறோம், கோடி கோடியா வருது அப்படின்லாம் இங்க யாரும் வளர்க்கல. எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே முழு மனசோட அவ்வளோ ஆசையா அவ்வளோ சந்தோஷமா அந்த பூனை குட்டிங்களுக்கு மெயின்டைன் பண்றது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே அவ்வளோ சந்தோஷமா பண்ணுவோம். ஏசின்றது என் பையனுக்கு எப்படி என் பையன் என் பொண்ணை எப்படி வளர்க்குறனோ அவங்களுக்கு ரூம்ல ஏசி. என் பையனுக்கு கூட ஏசி இல்லை ரூம்ல, தெரியுமா? அவன் வந்து எங்க கூட தான் தூங்குவான். அவன் ரூம்ல ஏசியே கிடையாது. சரி, இந்த பிள்ளைங்க வாயிலா ஜீவங்க, இவங்களுக்கு கேட்க தெரியாது சூடா இருக்கா குளிருதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதே. சரி, இந்த டைம்ல இந்த கிளைமேட் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏசி போடணும்னு சொல்லி ஏசி போட்டிருக்கோம். மேல எவ்வளவு இதெல்லாம் பண்ணி நீங்க ஹீட் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை செலவு பண்ணியிருக்கேன். காசுக்காக பண்றவங்க எதுக்கு இத்தனை செலவு பண்ணணும், எப்படியே வச்சுட்டு வித்துட்டு. இப்பயே நான் இதை உங்களை காசுக்காக பண்ணணும்னா என்கிட்ட அத்தனை ஃபீமேல் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் குட்டி போட்டு நான் என்னால வித்து லட்சங்கள்ல சம்பாதிக்க என்னால முடியும். ஆனா இவங்களை அப்படியெல்லாம் வளர்க்க கூடாது, நம்ம கூடயே இருக்கணும். பிள்ளைங்களை குட்டிங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது குட்டிங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்க மூஞ்சிய பாக்குறப்போ விற்கணுன்ற மனசே எங்க யாருக்குமே இல்லை. எப்படி இவங்களை எல்லாம் விற்கிறது, எப்படி அவங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு கொடுக்கறது அப்படின்ற மைண்ட் செட் தான் எங்க குடும்பத்துக்கு வந்துச்சே தவிர இவங்களெல்லாம் விற்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு ஒரு நாள் வந்தது கிடையாது. ஏன்னா இவங்களும் என் பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளைங்க தான். இவங்களை போய் எப்படி நான் வித்துறேன், என் பிள்ளையோ என் பையனையோ யாராவது கேட்டா கொடுத்துருவேனா, அது மாதிரிதான் இவங்களும் யாராவது கேட்டா கொடுத்துருவேனா. அந்த மாதிரி எல்லாம் சும்மா பணத்துக்காக வளர்க்குறேன் அதே வளர்க்குறேன் எல்லாம் சொல்லாதீங்க. அதுவும் ஒரு மாதிரியான சங்கடமான வார்த்தை. சரி, அவ்வளவுதான், இதோட விட்டுருவோம் இந்த கமெண்ட். அப்புறமா நிறைய பேர் அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னொரு கமெண்ட்ல சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நமக்கு இல்லை என்னோட குட்டிங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹெல்ப் பண்றோம், நாங்க டொனேட் பண்ணா நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஜிபே நம்பர்லாம் நீங்கள் வந்து ஸ்கேனர்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து காசுலாம் போட்டுவிடுவோம் இல்லையா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நான் அப்படி அந்த கேட்டவங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, நீங்க கேட்டதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீங்க உதவணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அன்பான வார்த்தைகள் இருந்தாலே போதும், பணமெல்லாம் தேவையே இல்லை, சரியா? அது நீங்க கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்பயுமே இதே அன்போட எப்பவுமே இருங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும். இவங்களை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து மெயின் அப்டேட் கொடுக்குறேன், அதே போதும். நீங்கள் எங்கள்
குட்டிங்களை பார்த்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, இல்லை நாங்கள் வளர்க்குறத பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற அந்த சின்ன வார்த்தையில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையை எங்களுக்கு 1000 கோடிகளுக்கு சமம்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா, ரொம்ப சந்தோஷம். அதே போல் யாராவது வந்து கேட்டு நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க, எங்கள் பூனைக்கு கேட்டாங்க அப்படின்னா நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க மனசு இருந்தால் கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்ததுமே நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. கொடுத்தாலும் அது யாரு என்னன்னு சொல்லி தெளிவாக பார்த்துட்டு நிஜமா பொய்யான்னு பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம கேம்ப் பேர்லேயேவும் யாராவது கேட்டால் நம்ம சேனல் பேர் வச்சோ இல்லை நம்ம பூனைங்களோட பேர் வச்சோ யாராவது கேட்டாலும் நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம சைடு யாருமே இந்த மாதிரி ஹெல்ப்பாக எதையுமே வாங்குறதில்ல. இன்னொரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஆர்டர் போட்டு விடுறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க சாசாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், உங்கள் அன்பு மட்டும் போதும், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஹெல்ப்பெல்லாம் வேணாம், உங்கள் அன்பை மட்டும் நீங்கள் கொடுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். அதே போல் தான் உங்களுக்கும் உங்கள் அன்பு மட்டும் அந்த 2 வார்த்தையில் நீங்கள் அழகாக கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தை மட்டும் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். ரொம்ப பிரியமாக இருக்கும் உங்களோட வார்த்தைகள். இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறவங்க முன்னாடி இந்த மாதிரி சில பேர் வந்து பாசமாக ரொம்ப அக்கறையாக பேசுறது வந்து நிஜமாவே ரொம்ப ஆதரவாக இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை விட இப்படி இருக்கிறவங்களை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் இருக்க நிறைய பேர் அவ்வளோதான். 1000 நெகட்டிவ் வந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவாக வரும் பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவை நம்பி தான் ஓடுவாங்க. அந்த மாதிரி தான் எத்தனை பேர் நெகட்டிவ் பண்ணாலும் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தையில தான் இந்த சந்தோஷமாக ஓடிட்டு இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்கேயா யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிஜமா பொய்யான்னு பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நீ கடிச்சு மென்று எடுத்துருவா குழந்தை நிமிஷம் நானும் உங்களுக்கு படிச்சணும் உனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு இல்லை, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து நம்மளோட கேட் சேனலை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ பாசமாக கமெண்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாரா உனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்கெல்லாம் வளர்ற காலத்துல சின்னதா இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த அம்மாவோட முடியை பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க வருங்க அந்த குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கு இப்ப. வேணா விட்டுரு, நீ விட்டுரு போ. திருப்பி திருப்பி அடிப்பியா? பெரியவங்க மரியாதை இல்லை உனக்கு. எப்படி பிரிச்சு எப்படி தலையை வந்து எப்படி பண்ணி வச்சிருக்குது பாரு. என்னம்மா இவனை தூக்கலைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே பார்த்துக்கிட்டு குடிச்சிரு. ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த வடிவேல் காமெடி தலையில வச்சு தலையிலேயே இருக்கணும், கை எடுத்தா கடிப்பேன் அப்படின்ற மாதிரி தலையிலேயே கை வச்சுட்டு ஏலை 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 நின்சா போடி அடி வாங்க போற நீங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இங்க உட்காந்த எனக்கு முடியல, மூக்குலாம் முடியும் இந்த கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த கையில எல்லாம் இருக்கும் இல்லையா, பாருங்க ட்ரெஸ்ஸை பாருங்க. இலை கோபம் இல்லாம விளையாடுங்கடா. பொட்டேட்டோ ஆடி தங்கம் இங்கடா, இங்க வா பொட்டேட்டோ. சண்டை வேற போட்டுக்கிறாங்க. இந்த கட்டிலையும் நாங்கள் இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் பேசுனது வந்து உங்களுக்கு தப்பா தோணுச்சு அப்படின்னுச்சுன்னா சாரிப்பா உங்க எல்லாருக்கும். அதே போல அந்த நெகட்டிவ் பண்ணவங்கள சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பேசின வார்த்தைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நான் பேசினது. அவங்க ஒரு மாதிரி ஒருமையிலையும் மரியாதை இல்லாமல் எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சரி, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம்.